தயாரிப்பாளர்னு சொன்ன உடனே உள்ள கூப்பிட்டாச்சு. உள்ள கூப்பிட்டு அப்புறம் ஸ்ரீதேவி வர்றாங்க. இந்த மாதிரி படத்தை நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், கிராண்டியராக தயாரிக்க போகிறேன், நீங்கள் சம்பளம் எவ்வளோன்னு சொன்னாங்க. உடனே நான் பே பண்ணேன். இப்போ நான் வந்து 18 லட்சம் வாங்கிக்கிறேன். இந்தாங்க ஃபுல் அமௌண்ட் 20 லட்சம் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நைட் டிஸ்கஷன் இருக்கு, வந்துருங்க. ஓகே, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவர் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த படம் எடுக்கல. அவருடைய இது டிஸ்கஷன் பண்ணி தான் அவருடைய இது டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டார். ஸ்ரீதேவி சொன்ன பாரு அந்த வீடு, அந்த பணத்துல ஒரு வீடு வாங்கினாங்களாம். அங்கே கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த வீடு சிவகாசி தான் அவங்க சொந்த ஊர். அங்கே இருக்கும், சொத்து இருக்கும், சென்னையில் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு மும்பையில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பில்டிங் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. 16-20 பண்ணாங்க. அதில் வந்து ரஜினிக்கு 2500 சம்பளம், ஸ்ரீதேவிக்கு 20,000 சம்பளம். ஸ்ரீதேவி அவர்களோட சொத்து மதிப்பு, போனி கபூர் அவரோட சொத்து மதிப்பு உங்களோட அப்ராக்சிமேட்டா, ஏன்னா அவங்களோட அந்த குழந்தைகள், அவங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி சென்னையில வந்து எங்க அம்மா வாழ்ந்த வீடு, எங்க அம்மா வாழ்ந்த பங்களா நிறைய காட்டுறாங்க. இங்க இதுல உங்களுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி தானே, இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி தான் வீடு. அங்கே கூட ஒரு புதுசா ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதான் நான் இது ஒன்று பேசியிருந்தேன். ஒன்று யாரோ ஒருத்தர் மார்வாடி ஒருத்தர் கொடுத்த பணத்துல அப்படின்னு. அதாவது மார்வாடி ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஸ்ரீதேவி உள்ள இருந்தாங்க, ஹிந்தியில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மார்வாடி வந்து பார்க்கும்போது காலிலேருந்து நிற்கிறாரு வெளியே, கார்லேயே. அவங்க வெளியே வரல, கூப்பிடவும் இல்லை. ரசிகருங்கிற முறையில் ஃபோட்டோ எடுக்கணும் வந்திருக்கேன்ட்டார். அவர் உள்ளே சேர்க்கல, வரவும் விடலை. அவர் கார்லேயே உட்காந்துருந்தார். அப்போ அந்த கார் டிரைவரே ஒரு ஐடியா கொடுக்கலாம், சார் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொன்னீங்கன்னா உடனே கூப்பிட்டு போயிருப்பாங்க சார், ரசிகர் ஏன் சார் சொன்னீங்க, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நான் இன்னைக்கு வாங்க சார், ஹோட்டலில் தங்கிட்டு நல்லா நாளைக்கு டிப்டாப்பில் ட்ரெஸ் பண்ணிட்டு தயாரிப்பாளர்னு வாங்க, பாருங்கள் உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டாராம். கேட் அப்படியே திறக்கும். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்தார் தயாரிப்பாளர்னு சொன்ன உடனே உள்ள கூப்பிட்டாச்சு. உள்ள கூப்பிட்டு அப்புறம் ஸ்ரீதேவி வர்றாங்க. இந்த மாதிரி படத்தை நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், கிராண்டியராக தயாரிக்க போகிறேன், நீங்கள் சம்பளம் எவ்வளோன்னு சொன்னாங்க. உடனே நான் பே பண்ணுறேன். இப்போ நான் வந்து 18 லட்சம் வாங்கிக்கிறேன். இந்தாங்க ஃபுல் அமௌண்ட் 20 லட்சம் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நைட் டிஸ்கஷன் இருக்கு, வந்துருங்க. ஓகே, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவர் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த படம் எடுக்கல. அவருடைய இது டிஸ்கஷன் பண்ணி தான் அவருடைய இது டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு அவ்வளவு லட்சம். ஆமா, 20 லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்கு. ரசிகனா போயிருந்தா எவ்வளவு செலவு வந்துருக்கு. ஆமா, ரசிகனா போனா நீங்க கிட்டே சேர்க்க மாட்டீங்களே. அப்ப நடிகையை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 20 லட்சம் செலவு. தயாரிப்பாளர் அப்ப பல டைரக்டர்கள், இப்போ இருக்கிற டைரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தமன்னாக்கு ஒரு படத்துல ஒரு டைரக்டர், நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான். அவர் வந்து தமன்னாக்கு பிறந்தநாள் அன்னைக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு கடன்காரனா இருக்காருன்னு வைங்க. அவர் தம்பிகள்லாம் சேர்த்து எல்லாம் கடன்காரனா இருக்காங்கன்னு வைங்க. அந்த படத்தில் நடிக்கும் போது ஹீரோயினுக்காக 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டல் அது இது கிராண்டியரா. சரி, ஒரு கல் காயும் போது ஒரு தோசை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் இவருங்களை கவர்ந்து எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது. அதுக்காக 20 லட்சம் செலவு பண்ணார் அவர். எனக்கு ஐயா, ஒரு படம் வந்து படம் வாங்கி அதுக்கு பிறகு இப்போ வந்து கடன் பட்டு இது பட்டு படமே போகாம இருக்கு. நான் வந்ததே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்போ பெரிய ஆள் ஆகிட்டா கூட இப்படியா செலவு பண்ணுவீங்க. இப்ப கூட இந்த கயாடு லோகர்னு ஒரு நைட் பார்ட்டிக்கு போனா 35 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டாங்க சார். இருக்கு காசு. இப்போ எல்லாமே விலையாடுச்சு, எல்லாமே இதுதான் சார். அதாவது நான் சொன்ன அந்த ஸ்ரீதேவி சொன்ன பாருங்க அந்த வீடு, அந்த பணத்துல ஒரு வீடு வாங்கினாங்களாம். அங்கே கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த வீடு. சார் 1 ஹவர்ல சம்பாதிக்க முடியுமா சார், வீடு வாங்க முடியுமா? அது யாரு சொன்னாங்கன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர், அவர் மீடியால தான் இருக்காரு, அந்த டிவி இதெல்லாம் தயாரிப்பாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, என்ன சார் பாத்தீங்களா, ஒரு நைட்டுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு, 20 லட்ச ரூபா கொண்டாந்தாரு, கொடுத்தாரு, படம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த வீட்டோட வேல்யூ என்ன சார்? இன்னைக்கு பல கோடி ரூபாய் இருக்கும் சார். பல கோடி இருக்கும். ஆமா, ஒரு 10 கோடி இருக்குமா? இருக்கும், தாராளமா இருக்கும். அந்த வீட்டை வேற அவங்க சித்தி பொண்ணும் யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க அந்த பக்கம் தான் இருக்கு அந்த வீடு. ஆமா, இந்த கருத்தம்மா படத்துல கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன வரவு சார்? ஆமா, அவங்க சித்தி பொண்ணு மகேஸ்வரி சித்தி பொண்ணு. அவங்க அங்கேதான், அவங்கதான் இவங்க வீடு காலி பண்ண பிறகு அவங்கதான் இருந்தாங்க இங்க. அந்த வீட்டுல இந்த வீட்டுல அவங்களுக்கு கொடுத்து. எவ்வளவு பங்களா சார் இருக்கும் சென்னையில?
சென்னையில இருக்கும், நிறைய இருக்கும். சிவகாசி தான் அவங்க சொந்த ஊரு. ஓகே. அங்கே இருக்கும், சொத்து இருக்கும். சென்னையில இருக்கும். ம். அப்புறம் அவங்களுக்கு மும்பையில கொஞ்சம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பில்டிங் அது இதுன்னு வச்சிருப்பாங்க. ம். அது அசையா சொத்து, அசையும் சொத்து ஒன்று வச்சிருப்பாங்க. ம். சென்னையில கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க அங்கே போன பிறகு குறைச்சிருப்பாங்க. ஆமா. ஏன்னா அவங்க ஃபேமிலி அங்க ஃபேமிலி இருந்ததுனால. அங்கே இருக்கு இல்லையா, அங்கனால குறைச்சிருப்பாங்க. ம். அங்க இருந்த கொஞ்சம் சொத்துக்கள் அப்படியே சேர்த்து இன்னும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி அவர் தானே, ஆமா. இந்த பொண்ணுங்க தான் இந்த சொத்துக்கள் அதிபதி, அவங்க தான். ம். அவங்க கணவர் அந்த மாதிரி அவரோட யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வசதியான குடும்பமா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூர்வீக இல்ல, சொத்து? அவ்வளவு பெரிய வசதி குடும்பம் கிடையாது. சாதாரண ஏழ்மையான ஓரளவு கொஞ்சம் வசதி. ரொம்ப வசதி இல்ல. ஒரு விவசாயம் சேர்ந்து அந்த சிவகாசியில இருந்தாங்க. அந்த சைடுல அந்த காங்கிரஸ் கட்சி மேல ஒரு அனுதாபமா இருந்தா, காமராஜர் மேல ஒரு நல்ல இது இருந்துச்சு. காமராஜர் அவருக்கு அவங்க அம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க பார்க்க போவாங்க. போயிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இதனால போவாங்க. அப்படி போயிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க, வாய்ப்பு பெற்றது. அதுக்கு பிறகுதான் பாலச்சந்தருடைய முதல் படத்துல இது பண்ணாங்க. அப்புறம் இவருடைய 16-20 நிலை பண்ணாங்க பாருங்க. அதுல வந்து ரஜினிக்கு 2500 ரூபாய் சம்பளம், ஸ்ரீதேவிக்கு 20,000 ரூபாய் சம்பளம். அதுல அப்ப இந்த நடிகர் நடிகைகளே வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற சொத்தை ஃபுல்லாமே கொண்டாந்து இவங்க வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதுலதான் போடுறாங்க இல்லையா சார்? ஆமா, அதுதான் அவங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அது வந்து கூட இருக்கிறவங்க சில பேர் இது பண்ணுவாங்க, கரெக்டா கைடு பண்ணுவாங்க. அல்லது அவங்க அப்பா எல்லாம் வாங்குவாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க கூட, அவங்க வாங்குவாங்க. இப்போ இவங்க காஞ்சனாக்கு அப்படிதானே. காஞ்சனாக்கு வந்து அவங்க அப்பா ஒரு அட்வொகேட்டோ ஏதோ இதா இருந்தாரு, ஒரு இல்ல இது ஒரு வியாபாரியா இருந்தார். இது பண்ணிட்டு அந்த கொஞ்சம் கம்பெனி எடுக்கிறது அது எடுக்கிறது, இந்த மாதிரி வியாபாரி மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. சில இடங்கள்ல திடீர்னு நஷ்டம் அடைஞ்சுன்னா அவங்க வந்து இவருடைய பொண்ணுடைய சொத்துக்களை தான் ஃபுல்லா அவர்கிட்ட தான் போச்சு. அந்த பொண்ணை வந்து ஒரு விமான நிலைய ஓட்டுநர் வந்து அந்த லவ் பண்ணாங்க. இவங்க அந்த விமான பெண்ணா தான் இருந்தாங்களே, விமான பணி பெண்ணா இருந்தாங்க காஞ்சனா. அப்போ ஒரு விமானியை லவ் பண்ணாங்க, 2 பேரும் லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா வருமானம் குறைஞ்சிரும், இந்த சொத்தும் போயிருமேங்கிறனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கு இவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அவர் கூப்பிட்டு பல வகையில திட்டி அனுப்பிட்டாங்க. அவர் கோச்சிட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டார். அதுக்கு பிறகுதான் அவங்க பாத்தீங்கன்னா, இப்போ என் சொத்துக்களாவது அவங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே வச்சுக்க போங்க தொலைங்க அப்படின்ட்டு கோயில்ல போய் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் அவங்க கல்யாணம் பண்ணாம போக காரணம் அதுதான், அவங்க அப்பா அம்மா செஞ்ச வேலை தான். இல்ல 1000 தான் இருந்தாலும் இத்தனை நடிகைகள் வந்து போனாலும் நமக்கு ஸ்ரீதேவிங்கிறது ஒரு மலரும் நினைவுகளா தான் நம்ம மனசுல இருக்கு சார். அவங்க கனவு கண்டிதான சார். தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் வந்தாங்க, ஹிந்திலையும் போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்தாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். அதான் கடைசியா தலை கூட ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, அதுல கூட ஒரு அதுல வந்து சம்பளமே வாங்கல அஜித் சம்பளம் வாங்கல. விஜய் இருந்தா நம்ம சம்பளம் வாங்கியிருப்பாரு வைங்க. அல்லது ஒரு பப்ளிக் இது ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் சம்பளமே வாங்கலன்னு சொல்லிருங்க நீங்க. ஆமா, பிஆர் வச்சு சொல்லி ஒரு சொல்லுங்க, எல்லோர்ட்டையும் சொல்லி எல்லோரும் சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே சார், உங்களோட பொன்னான டைம் எங்களுக்காக ஒதுக்கி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.